வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிர்ச்சியான திமுகவினர் தமிழகத்தில் நடந்த சம்பவம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அவர்களுடைய ஒரு குறி என்னென்னா நாடாளுமன்றம். ஓகேங்களா, நாடாளுமன்றத்தில் அவங்க ஒரு பெரும் விதத்தில் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும், மத்தியில் இருக்கணும், மாநிலத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுகளை எடுத்து சட்டமன்றத்தில், அதாவது தமிழக தேர்தலில் என்ன பண்ணாங்களோ முதலமைச்சர் தேர்தலுக்கு அதே ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யார் இருந்தது? பிரசாந்த் கிஷோர். அவருடைய பார்த்திங்கன்னா பலவிதமான கருத்து கணிப்புகளும் பிளான்களும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாக்குகளையும் பெற்று இப்பொழுது பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் பிரசாந்த் கிஷோரை வைத்தே பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலையும் சந்திக்க தயாராக நேர்ந்து விட்டார்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் அவர்கள் சொல்லும் கருத்துக்கள், அவர் சொல்ல பார்த்திங்கன்னா பலவிதமான பிளான்கள், விஷயங்கள் எல்லாத்திலுமே அவருடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து நடக்க கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வாரியான பார்த்திங்கன்னா வாக்குகளை குவிக்க பார்த்திங்கன்னா ரெடியாகி விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு தேர்தலில் அவருக்கான பார்த்திங்கன்னா தொகுதிகள் மிகவும் அதிகமாகும் அப்படின்னும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மிகுந்தமாக எழுப்பப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் கட்சி. இவர்கள் இருவருக்கு தான் போட்டியறவே, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் என்ன நடக்கப் போகிறது? பிஜேபி வெற்றி பெற போகிறாரா, இல்லை காங்கிரஸ் வெற்றி பெற போகிறார்களா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ போட்டிகள் என்பது மிகவும் அதிகமாக நிலவி கொண்டிருந்தாலும் கூட பெரும் விதத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கட்டும், எல்லாருமே நினைக்கக்கூடியது இந்த ஒரு தேர்தல் நமக்கு சாதகமாக வேணும், நமக்கு சாதகமாக வேணும், அப்படி இப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இருவரும் மோதி கொண்டிருக்கிறார்கள். அதில் ட்விஸ்ட்டு என்ன நடக்க போகிறது? ஏனென்றால் இதுக்கப்புறம் பிரச்சாரம் கிடையாதுங்க. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன்னால் நேற்றே பிரச்சாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா மூட்டை கட்டி வைங்க, முடிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிரச்சாரம் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான். ஓகேங்களா, மக்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரியப்படும், புரியப்படும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சாதனைகளும் நீங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அடுத்தடுத்து தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.